கிருத்திகையை ஒட்டி காஞ்சி குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மாலை அணிந்த பக்தர்கள் பால்காவடி, புஷ்பகாவடி எடுத்தும் அரோகரா முழக்கங்களுடன் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். வணக்கம் துரை வெங்கடேஸ்வரன், விவரங்கள். வணக்கம் சுபா. இந்த தை கிருத்திகையை ஒட்டி புகழ்பெற்ற காஞ்சிபுரம், அதாவது கந்த புராணம் அரங்கேறிய திருத்தலமாக விளங்கக்கூடிய காஞ்சிபுரம் குமரகோட்டம் எனப்படும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலே இந்த தை கிருத்தியை கொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே நீண்ட வரிசையிலே காத்திருந்து தற்போது ஏராளமான பக்தர்கள், இந்த ஒரு சில பக்தர்கள் பால் காவடி எடுத்தும் புஷ்ப காவடி எடுத்தும் அரோகரா முழக்கங்களை எழுப்பி தற்போது சாமி தரிசனமானது மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கிருத்திகை என்றாலே முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுது. அதிலும் குறிப்பாக இந்த தை கிருத்திகை, அதே போன்று ஆடி கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகை, இம்மூன்று கிருத்திகையிலுமே விசேஷ நாளாக கருதப்படுகிறது. அந்த வகையிலே தை கிருத்திகை நாளான இன்று புகழ்பெற்ற கந்த புராணம் அரங்கேறிய திருத்தலமாக விளங்கக்கூடிய காஞ்சிபுரம் குமரகோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலே அதிகாலை வேளையிலே சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளானது நடைபெற்று வண்ண வண்ண மலர்களினால் அலங்கரிக்கப்பட்டு முருகப்பெருமான் காட்சியளித்து வருகிறார். இந்த தை கிருத்திகை ஒட்டி அதிகாலை முதலே உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகளிலிருந்தும் ஏராளமானோர் சாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக குவிந்து வருகிறார்கள். மேலும் இந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக ஏராளமான பக்தர்கள் முருகனை வேண்டி இந்த பச்சை மாலைகள் அணிந்தும் ஒரு சிலர் இந்த பால் காவடி எடுத்தும் புஷ்ப காவடி எடுத்தும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வருகிறார்கள். இந்த தை கிருத்திகை நாளிலே காலை முதலே ஏராளமானோர் குவிந்து வருவதன் காரணமாக சாமி தரிசனம் செய்வதற்காக நீண்ட நேரம் பக்தர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நீண்ட வரிசையிலே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த வரிசைகளை ஒழுங்குபடுத்தி விரைவில் சாமி தரிசனம் செய்வதாக உரிய நடவடிக்கைகளை திருக்கோவில் நிர்வாகம் சார்பிலே ஏற்படுத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன்.